ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். நம்முடைய ஆத்தும நேசர் ஆகிய இயேசு நமக்கு தம்முடைய ஜீவனையே நம்முடைய ஆத்துமாவிலே கொடுத்திருக்கிறார். நாம் இழந்து போன அந்த ஜீவனை தன் ஜீவன் கொடுத்து நாம் திரும்பவும் அந்த ஜீவனுக்குள்ளே வரும்படி பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 23 கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். திரும்பவும் என்னுடைய ஆத்துமா பழைய நிலைமைக்கு ஜீவனை கொண்ட ஆத்துமாவாய் தேவன் மாற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவிலே கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் வாழுகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஜீவன், அவரே ஜீவாதிபதியை கொண்டீர்களே என்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நானே என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். The life is a gift from God. இது ஜீவன் என்று சொல்லுகிற பொழுது இது நித்திய ஜீவனையும் அது சொல்லுகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவிலே தேவனுடைய சாயலையும் அந்த சுவாபத்தையும் அவருடைய அபிஷேக பலத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு பிசாசு நம்முடைய ஆத்துமாவிலே ஜீவனற்றவர்களாய் உயிரற்ற ஒரு ஆத்துமாவாய் இருக்க பிசாசு விரும்புகிறான். இந்த ஆத்மா என்று சொல்லுகிற பொழுது தேவன் ஆதாமை அவனுடைய நாசியிலே அவர் ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த சரீரமும் இந்த ஆவியும் சேர்ந்து எங்க ஆத்துமா ஜீவனை கொண்ட ஒரு ஆத்துமா உருவாகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆத்துமா எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகளை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவிலே தேவன் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் எண்ணத்திலும், ஆசையிலும், உணர்வுகளிலும். பிசாசு அவன் நம்முடைய ஆத்மாவிலே இந்த எண்ணத்திலும், ஆசையிலும், உணர்வுகளை கைப்பற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவிலே இயேசுவின் ஜீவனை கொண்டிருந்தால் பிசாசு உங்களை விட்டு தூரமாய் இருப்பான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவ வெளிச்சத்திலே ஜீவாதிபதியை பின்பற்றி ஜீவாதிபதியை பிரதிபலித்து நீங்கள் வாழ முடியும். If you have the life of Christ in your soul, you will enjoy it and you will live by the life of Christ and you will be blessed. இன்னைக்கு அந்த ஜீவன் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குன்னு சொன்னா, நம்ம குருட்டு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழுகிறோம். பிசாசுக்கு நம்மை ஆட்டி படைப்பது மிகவும் சுலபமாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவரை துக்கிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, how is your soul enjoying the life of Christ? உங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டாடுகிறது, அனுபவிக்கிறது, அதில் நிரம்பி வாழுகிறது? நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் வாழும்படி உம்முடைய ஜீவனை சுமந்து கொண்டு எங்களுடைய ஆத்மாவிலே நிரம்பி உம்மை பிரதிபலிக்கும்படி உம்மையே அர்ப்பணித்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்திலே ஜாக்கிரதையாய் உம்மை மட்டுமே சார்ந்து நிற்க, ஆண்டவரே, மாமிசத்தின்படி விழுந்து போகாதபடி, ஆண்டவரே, ஆத்மாவில் இருக்கிற ஜீவனை எழுந்து போய்விடாதபடி, குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை வாழாதிருக்க எங்களுடைய கண்களையும் எங்களுடைய ஆவியும் உயிர்ப்பிப்பீராக. எங்களுடைய ஆத்மாவிலே கிறிஸ்துவின் ஜீவனினாலே நிறைப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். கிருபைக்கும் தயவுக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.